ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பிராமணன் சிவனை பூஜித்துக் கொண்டு வந்திருந்தார். அபிஷேகம் செய்து நமஸ்காரம் செய்தார். ஒரு வேடன் வந்து கொண்டிருந்தான். அந்த பிராமணன் அந்த இடத்திலிருந்து வெளியேற அந்த வேடன் செல்லும் வழியில் அந்த லிங்கத்தை பார்த்தான். லிங்கத்தை பார்த்த அந்த வேடன் மெய்மறந்து பிரார்த்தனை செய்தான். இரவு முட்டியது. அடுத்த நாள் விடிந்தது. அந்த பிராமணன் சிவனை பூஜைக்கு வரும் நேரத்தில் சிவனிற்கு முன்பு மாமிசம் இருப்பதை பார்த்தார். ஆச்சரியமான அந்த பிராமணன் அதை விட்டு எறிந்தார். லிங்கத்திற்கு தீங்கழிந்து விட்டது என்று நினைத்த அந்த பிராமணர் அபிஷேகம் செய்து சுத்தம் படுத்தினார். பூஜித்து வீட்டுக்கு சென்றார் அந்த பிராமணன். இரவானது. அடுத்த நாள் விடிந்தது. பிராமணன் வரும் நேரம் அந்த வேடன் அங்கிருந்து சென்றான். மாமிசத்தை பார்த்து பிராமணன் முற்றிலும் அதிர்ச்சியானார். அந்த வேடன் மறுபடியும் சிவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். இதை பிராமணன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வேடன் மாமிசம் அளிப்பதை பார்த்து பிராமணன் அதிர்ச்சியானார். திடீரென சிவனின் ஒரு கண்ணில் ரத்தம் வழிந்தது. அந்த வேடனும் பிராமணனும் அதிர்ச்சியானார்கள். அந்த வேடன் திரும்பி பார்த்து தனது அம்பை எடுத்துக்கொண்டான். அம்பை எடுத்துக்கொண்டு தனது ஒரு கண்ணை குத்தி எடுத்து வலியை பொறுத்து கொண்டு ரத்தம் வழிய அவனது கண்ணை சிவனுக்கு அளித்தான். இதை பார்த்த அந்த பிராமணன் அதிர்ச்சியானார். உடனடியாக அடுத்த கண்ணில் ரத்தம் வழிந்தது. வேடன் தனது காலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நோக்கி சிவனின் மேல் காலை வைத்தான். பிராமணன் முற்றிலும் அதிர்ச்சியானான். அவர் நிற்க வேடன் இரண்டாவது கண்ணை எடுக்க சென்றான். திடீரென ஒரு குரல் கேட்கப்பட்டது. பிராமணன் அதிர்ச்சியில் நின்றான். சிவபெருமானின் குரல் ஒலியானது. கண்ணப்பா என சிவபெருமான் கூப்பிட்டார். கண்ணப்பா கண்ணை திறந்து பார்த்தான். அதிர்ச்சியில் கண்ணப்பா நகரவில்லை. ஒரு ஒளிமயம் சூழ்ந்தது. கண்ணப்பாவின் கண்கள் சரியானது. இதை பார்த்து கொண்டிருந்த பிராமணன் குற்ற உணர்வில் அழுதார். இந்த செயலால் கண்ணப்பா 63 நாயன்மார்களில் ஒன்றாக வழங்கப்படுகிறார்.